நாகை மாவட்டத்தில் உள்ள 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். நெல் கொள்முதல் செய்யும் பணி தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருது. விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா பெய்த அந்த கனமழை, அதே போல லாரிகள் பற்றாக்குறையினால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அந்த கொள்முதல் செய்யப்படும் பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நெல் கொள்முதலானது இந்த லாரிகள் பற்றாக்குறையானது நீக்கப்பட்ட அமைச்சர்களுடைய ஆய்வுக்கு பிறகு கடந்த 2-3 தினங்களாக தீவிரமாகவே அந்த கொள்முதல் பணிகளானது நடைபெற்று வருவதால் விவசாயிகள் தினமும் தங்களுடைய நெல்லை ஆர்வமாக கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரே நாளில் மட்டுமே 2928 மெட்ரிக் டன் நெல்லானது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 3/9/2025 முதல் 25 அதாவது நேற்றைய தினம் வரை 78,586 மெட்ரிக் டன் நெல்லானது இதுவரை மாவட்டம் முழுக்க கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவில்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடோனில் 61,718 மெட்ரிக் டன் நெல்லானது கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிலிருந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,362 விவசாயிகள் இதுவரை தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்து பயணிந்திருக்கிறார்கள். கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 183 கோடியே 19 லட்சம் ரூபாய் சுமார் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நாகப்பட்டினம், செத்தி, சிக்கல், தங்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்தே விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். நேரடி நெல் கொள்முதல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நெல்லை கொள்முதல் செய்து அளவீடு செய்து மூட்டை கட்டி அந்த மூட்டையை தைத்து லாரிகளில் ஏற்றும் பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகாதேவன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.